கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை மக்களே, உங்கள் யாவரின் கர்த்தருடைய அன்பு நாமத்தினாலே இந்த காணொளி வழியாக சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தின் ஆண்டவருடைய செய்தியாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கும் பொழுது என்னுடைய அன்பார்ந்த ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் உங்களுக்கு முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய அன்பு நாமத்தினாலே உங்களை ஆண்டவருக்குள்ளே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் ஒருவருக்கொருவர் நேரடியாக சந்தித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இல்லாதிருந்தாலும் நாம் ஆங்காங்கே நமது இல்லங்களிலே ஒருவருக்கொருவர் ஜெபத்தின் வழியாக நாம் கர்த்தருக்குள் ஐக்கியப்படும்படியாய் நீங்கள் உங்கள் போதருக்காகவும் உங்கள் போதராகிய அடிமை உங்கள் யாவருக்காகவும் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்து இவ்விதமாக கர்த்தர் நமக்கு நல்ல ஐக்கியத்தை பாராட்டி அவருடைய சமூகத்திலே நாம் ஒரு மனதோடு இருக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். ஆண்டவர் நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார். குறிப்பாக நம்முடைய தேசத்திலே முழு உலகத்திலே காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸ் மற்றும் கொள்ளை நோயினுடைய பாதிப்புகளை கர்த்தர் வேரோடு கூட சரி செய்யும்படியாக நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் தனியாக குடும்பமாக சபையாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டு இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் ஊழியக்கார் விசுவாசமாக எல்லாருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு ஆண்டவர் அந்த COVID-19 சொல்லக்கூடிய அந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் தாமே முழு உலகத்தை விட்டு தேசத்தை விட்டு நீக்கி முன்போல எல்லா திருச்சபைகள் திறந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நிறைவான கிருபையை கொடுப்பாராக. நான் கர்த்தருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக நானுடைய சமூகத்தில் காத்திருந்தபோது கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தையை உங்களிடத்தில் அன்போடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை என்ன? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கான செய்திக்குரிய தலைப்பு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். The Lord who gives conquest us. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கின்றார். ஆகவே நமது வாழ்க்கையிலே தோல்வி கிடையாது, டிஃபீட்னஸ். நமது வாழ்க்கையிலே ஏமாற்றம் கிடையாது, டிசப்பாயின்ட்மெண்ட். நமது வாழ்க்கையிலே வெறுமை கிடையாது, வேக்யூம். மாறாக ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் through in Christ livingness we can get it என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளே ஜெயத்துக்குரிய அந்த பிழைப்பு, அந்த வாழ்வு அவருக்குள் இருப்பதை நாம் பார்க்கலாம். மட்டுமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 37, 38, 39 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, by his lovingness we can receive overcoming entirely.
ஆண்டவர் நம் மீது அன்பாக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், because he has overcome the world already, so we could easily overcome it என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்க அன்பு இரட்சகர் ஏற்கனவே உலகத்தை ஜெயித்திருக்கிறபடினால நாம் ஜெயத்தை பெற முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆன் ஆல் சைட்ஸ், எல்லா பக்கத்தில் நமக்கு ஜெயம். எஜுகேஷனல் பேத், கல்வியினுடைய பாதை, பிஸ்னஸ் பேசேஜ், தொழிலின் பாதை, மினிஸ்ட்ரி பேசேஜ், ஊழியத்தின் பாதை, ஹவுஸ் ஹோல்டு ஆர் ஃபேமிலி பேசேஜ், குடும்பத்தின் பாதை, சோசியல் இன்வால்மெண்ட்ஸ் பேசேஜ், சமூக தொடர்புகளின் பாதை, என்ன பாதையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஜெயத்தை தான் வைத்திருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, லாரல் இஸ் ஒன்லி அவர் இன்ஹெரிட்டன்ஸ். ஜெயம் மட்டும்தான் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. ஆகவே சபையாகிய நாம், விசுவாச மக்களாகிய நாம், ஆண்டவருடைய ஜனமாகிய நாம், கர்த்தருடைய ஊழியக்காராகிய நாம் ஆண்டவருக்குள்ளே ஒருங்கே சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். அது என்ன? we should possess must victory. நாம் நிச்சயமாகவே, மிகவும் நிச்சயமாகவே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் இன்றைக்கான செய்தி. ஆகவே பயப்பட வேண்டாம், ஆகவே அழ வேண்டாம், ஆகவே கவலைப்பட வேண்டாம். டோன்ட் worry, டோன்ட் afraid, டோன்ட் crying. ஆண்டவருக்குள்ளே முன்னேறி செல்லும்படி கர்த்தர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். God encourages us to forward in Christ. சரி, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கும் பொழுது அந்த ஜெயத்தை கர்த்தர் எவ்விதமாக விளங்க பண்ணுகிறார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 4 காரியத்தின் வழியாக மிக சுருக்கமாக we will see some instance to be proved it. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஜெயத்தை எவ்விதமாய் விளங்க பண்ணுகிறார் என்பதை நாம் 4 உதாரணங்கள் வழியாக மிக சுருக்கமான அளவிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அக்கினி குதிரை என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏன் நான் இங்கே அக்கினி குதிரை எடுத்துக்கொண்டு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையிலே, அவருடைய வாக்குறுதி வார்த்தையிலே நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அறிகிற சங்கதி என்ன? யாருக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற அந்த விசேஷித்த வெளிப்பாட்டை, வெளிச்சத்தை, அல்லது அந்த அப்ராப்ரியேட்டட் வெசல், தகுதியான பாத்திரத்தை கர்த்தர் அங்கு அடையாளம் காட்டியிருக்கிறார். டு ஹூம், யாருக்கு?
குதிரைக்கு தான் வெற்றி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தர்தான். இது பெக்கூலியர் வேர்டாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவேதான் அதை திருஷ்டாந்தமாக வைத்து நான் இங்கே அக்கினி குதிரை என்கின்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன். இந்த சம்பவத்தில் எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய அடியானாக வாழ்ந்த காலத்தில் நடைபெற்ற ஒப்பில்லாத சம்பவம். என்ன சம்பவம் என்று சொன்னால், எலிசா தீர்க்கதரிசியும் ஆண்டவருடைய ஜனங்களும் காணப்பட்ட அந்த இஸ்ரவேல் நாட்டில் எதிரிகள் அவர்களை வீழ்த்தும்படியாக வந்த பொழுது, யுத்தம் செய்ய வந்த பொழுது, எங்கே எங்களுக்கு தோல்வி வந்துவிடுமோ, வெட்கம் வந்துவிடுமோ, அபகீர்த்தி வந்துவிடுமோ என்கின்ற பொதுவான ஐயப்பாடு இருந்தாலும், ஒருவேளை அதை குறித்த பதற்றம் அங்கே சொல்லப்படாவிட்டாலும் கூட, அங்கே நடைபெற்ற ஒரு காரியம் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பக்கத்திலே பதற்றம் இல்லை, இன்னொரு பக்கத்திலே பதற்றம் கூட அங்கே இருந்தது. ஒரு ஓரத்தில் எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி அங்கே அதைரியப்படுகிறார். அதுபோல கட்டத்தில் தான் அங்கு நடந்த ஒரு அமேசிங் ஆக்ட், ஒரு வியப்பான செயல் நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், அக்கினி குதிரை அங்கே வந்தது. இந்த அக்கினி குதிரை தேவனால் அங்கே அனுப்பப்பட்டது. இட் வாஸ் சென்ட் பை லார்ட். இந்த அக்கினி குதிரை என்ன பர்பஸுக்காக வந்தது என்று சொன்னால், டிஃபென்ஸ் கொடுப்பதற்காக. இட் வில் பி கிவன் டிஃபென்ஸ் என்று பார்க்கிறோம். பாதுகாப்பு கொடுப்பதற்காக கர்த்தர் அங்கு அனுப்பி வைத்தார். நெருப்பு குதிரை அங்கு வந்தது. அது எலிசாவை சுற்றிலும் ஆண்டவருடைய ஜனங்களை சுற்றிலுமாக, அவர் வசித்த அந்த நாட்டை சுற்றிலும், குறிப்பாக அந்த மலை பிரதேசத்தை சுற்றிலுமாக அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அக்கினி குதிரை அங்கு வந்தபடினால எதிரிகள் அங்கே நுழைய முடியவில்லை. மாத்திரமல்ல, அங்கே இவர்களுக்குள்ளே பெரிய ஜெயம் ஊற்றப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அக்கினி குதிரை வழியாக அங்கே ஜெயத்தை சுதந்திரித்தார்கள், பாதுகாப்பை சுதந்திரித்தார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், அக்கினி குதிரையை யார் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. நன் நெவர் கான் டச், எனிஒன் நெவர் கான் டச். ஒரு மனுஷனும் தொட முடியாது. அக்கினி குதிரை ஜெயத்திற்கு அடையாளம். அன்பார்ந்தவர்களே, அந்த குதிரை சாதாரணமாக இருந்திருந்தால் ஒருவேளை எதிரிகள் கூட என்ன செய்திருப்பார்கள், அங்கு வீழ்த்தியிருப்பார்கள். ஆனால் இந்த குதிரையும் அக்கினி குதிரை, இது எரிகின்ற குதிரை, பர்னிங் ஹார்ஸ், ஃபயர் ஹார்ஸ். அப்படினால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு, நமக்கு, விசுவாச மக்களுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனாகி அடிமைக்கு, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்ன? நாம் சாதாரண குதிரையாக இருக்கக்கூடாது. நாம் அக்கினி குதிரையாக இருந்தால்தான் நாம் ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும். அப்படியானால் நாம் என்ன அக்கினியினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும்? எரேமியா 23:29 நாம் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் அக்கினி.
சகரியா 10:2 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஜனங்களை தேவனாய் கர்த்தர் குதிரை கூப்பிட்டு அங்கே பேசி இருக்கிறார். அன்பாண்டவர்களே, அப்படியானால் தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுக்கிற செய்தி என்ன? கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கிற கர்த்தருடைய ஜனமே அக்கினி குதிரை. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே ஜெயம் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நாம் நேசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் முக்கியப்படுத்துகிறோம் பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 31 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் தொகுப்பாகிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. ஆகவே அங்கே நோ ஸ்டம்பிளிங், அங்கே இடையூறு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே ஃபிர்ம்னஸ், உறுதி இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. கொலோசியர் 3:16 நாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாக உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. டுவெல் கம்ப்ளீட்லி. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? வாசமாய் இருக்க வேண்டும் அல்லது வசிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற மக்கள், கேட்கிற மக்கள், கை கொள்கிற மக்கள் பாக்கியவான்கள் எழுதப்பட்டிருக்கு. Blessed those who read the scripture and hearing the scripture and keeping the scripture. அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவாக உயர்த்தி பிடித்திருக்கிறோம் என்பதை கவனித்தோமானால் வெற்றி நமக்கு அருகிலே உண்டா தூரத்தில் உண்டா என்பதை நாமே கணித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கவனமாக இருந்தால் வெற்றி அட் ஹேண்ட், நமக்கு சமீபத்திலே வெற்றி இருக்கிறது. தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். எல்லா வெற்றியும் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார். ஆக முதலாவதாக அக்கினி குதிரை என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது எஸ்தர் புஸ்தகம் 6 7-11 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன், அவருடைய பெயர் மொர்தெகாய், அவரை கனம் செய்யும்படியாக ராஜா உத்தேசித்த பொழுது இன்னென்ன காரியமெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு அனுப்புகிறார். அப்படி கட்டளையிடும் பொழுது அதில் ஒரு காரியம்தான் ராஜ குதிரை. ராஜா ஏறுகிற குதிரையிலே அவர் ஏற்றப்பட வேண்டும் என்று அங்கே ஒரு டிகிரி, ஒரு ஆணை அங்கே வெளியிடப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ராஜா ஏறுகிற குதிரை இது அன்காமன், விசேஷமானது, நாட் ஆர்டினரி. இது எவ்வளவு சிறப்பானது பாருங்கள். so many palace workers in there. அங்கே ஏராளமான அரண்மனை ஆட்கள் அங்கே இருக்கிறார். each one have a horse. ஒவ்வொருக்கும் அங்கே குதிரை இருக்கிறது. ஆனால் இந்த குதிரையோ விசேஷமானது. there is something special. ஏன்? it is for kings. அது ராஜாவுக்கு சொந்தமானது. it is belongs to king. அது ராஜாவுடையது. ராஜா மட்டும்தான் ஏற முடியும். only king can climb it. அவருக்கு மட்டும்தான் அந்த எலிஜிபிள் உண்டு அங்கே. இது எவ்வளவு விசேஷமானது பாருங்க. அப்படியானால்
திருச்சபையாகிய நாம், விசுவாச மக்களாகிய நாம், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய ஊழியக்காராகிய நாம், தேவனாய் கர்த்தர் நம்மை குதிரைக்கு அடையாளப்படுத்தி ஜெயம் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது நாம் இவ்விதமான குதிரையாக இருக்க வேண்டும். என்ன குதிரை அது? கிங்லி ஆர்ஸ், ராஜாவுடைய குதிரையாக நாம் இருக்க வேண்டும். ராஜா கிட்ட வந்து மேலே அமர்கின்ற அவ்விதமான ராஜாவுக்கு பிரியமான குதிரை அது. ராஜாவுக்கு பிளவுடு, ராஜாவுக்கு பெட்டு, ராஜாவுக்கு ஆப்ட். அது ராஜாவோட அன்புக்கு உரிய குதிரை, ராஜாவுக்கு செல்லமான குதிரை, ராஜாவுக்கு தகுதியான குதிரை. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவர்கள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே சுத்தமான இருதயம் இருக்கிறதோ அங்கே ராஜா அவனுடைய அன்பு இருக்கிறதா. பியூரிஃபிகேஷன் இஸ் பிரியாரிட்டி. பரிசுத்தமாகுதலே அங்கே முன்னுரிமையாக கணிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுக்கிற செய்தி என்ன? நாம் பரிசுத்தமாக இருந்தால் ராஜாவுடைய குதிரையாக அழைக்கப்படுவோம். ராஜாவுடைய குதிரையாக அழைக்கப்படுவோம். எப்பொழுது? we will be called kings horse. எப்பொழுது? நாம் பரிசுத்தமாய் இருக்கும்போது. when we have sanctified. நாம் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்க நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே நாம் ராஜாவுடைய குதிரையாக மாறி போகிறோம். தலை சிறந்த அந்தஸ்து நமக்கு அருளப்படுகிறது. மத்தேயு 5:8 நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் தரிசிப்பார்கள். we could see the Lord. எப்பொழுது? பரிசுத்தம் நமது வாழ்க்கையிலே வரும்பொழுது, அல்லது பரிசுத்தத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது. அன்பாதவர்களே, சங்கீதம் 37:28 நாம் வாசித்தோமானால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் ஒருபோதும் கைவிடப்படுவது கிடையாது. அவர் என்றைக்கும் காக்கப்படுவார். நெவர் ஃபார்ஷேக்கன், எவர் ப்ரொடெக்ஷன். ஒருபோதும் கைவிடப்படுதல் இல்லை. அதே நேரத்தில் என்றைக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. ராஜா ஏறுகிற குதிரையாக நாம் இருக்கத்தக்கதாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இங்கே பாதுகாப்பு என்கின்ற பதமானது நம்ம தேவையெல்லாம் சந்திக்கிற சப்ளை நமக்கு அருளப்படும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. காக்கப்படுதல், கீப்பிங். தேவன் நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார். பாதுகாப்பு என்கின்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும் அதனுடைய இன்னொரு பகுதியாய் பார்க்கின்ற விஷயம் என்ன? நமது தேவையெல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. சப்ளையர். ஆண்டவர் நமக்கு எல்லா தேவைகளை சந்திக்கிற சப்ளையராக, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார்ங்கிற அந்த மேலான நிச்சயத்தை, அந்த மேலான மெயின்டன் பராமரிப்பை நாம் என்ன செய்வோம்? அடைந்து கொள்வோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே கிங்லி ஆர்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன? நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சகரியா 6ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கு 4 குதிரைகள் வருகிறது. ஒரு குதிரை
சிவப்பு குதிரை, ஒரு குதிரை புள்ளி புள்ளியான குதிரை, ஒரு குதிரை வெண்மையான குதிரை, ஒரு குதிரை கருப்பு குதிரை. இந்த 4 குதிரைகள் அங்கே வரும்பொழுது என்ன அங்கே ஒரு விசேஷமான சம்பவம் என்று நாம் பார்த்தோமானால், 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 ரதங்களிலே அந்த 4 குதிரைகள். இங்கு என்ன குறிப்பான செய்தி என்று சொன்னால், முதலாம் ரதத்திலே சிவப்பு குதிரை காணப்பட்டது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. சிவப்பு குதிரைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கப்பட்டது. இட் கேம் இனிஷியேட் பிளேஸ். அந்த துவக்க பகுதியை, அந்த முதன்மை ஸ்தானத்தை, ஃப்ரண்டியர் போர்ஷன், அதை அந்த சிவப்பு குதிரை பெற்றுக்கொண்டது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தலவர். முதல் பகுதி எதை காட்டுகிறது? ஜெயத்தை காட்டுகிறது. சிவப்பு குதிரை ஜெயத்தை சுதந்திரித்தது. முதல் பகுதியிலே வந்தது. அது உயர்வுக்கு அடையாளம், எக்ஸால்டேஷன், ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், பிளஸ்ஸிங். அது வெற்றிக்கு அடையாளம், கான்குவஸ்ட். அது சாதனைக்கு அடையாளம், அச்சீவ்மெண்ட். மற்ற எல்லா குதிரையெல்லாம் பின்னுக்கு தள்ளி இந்த சிவப்பு குதிரை முன்னுக்கு வந்து விட்டது. என்ன காரணம்? வாட் ரீசன் என்று சொல்லி நாம் அங்கே ரிசர்ச் செய்தோமானால், இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது, ஆராயும் பொழுது நமக்கு தெரிகிற காரணம், ரீசன், காஸ் எதுவென்று பார்த்தோமானால், 7ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிவப்பு குதிரை கர்த்தரிடத்திலே பேசியது. ஒரு குறிப்பிட்ட சங்கதியை குறித்து பேசியது. It was recorded with the Lord. அன்பார்ந்தவர்களே, தேவனோடு கூட பேசி கோரிக்கை வைத்து அங்கே ஜெயம் எடுத்த சிவப்பு குதிரையை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் பேசியது. அது அங்கே மியூட்டாக, மம்மாக இல்லை, ஊமையாக இல்லை, அங்கே மௌனியாக இல்லை, பேசியது. எங்கே பேசியது? கர்த்தரிடத்திலே பேசியது. நான் இந்த குதிரைக்கு ஒரு பெயர் சூட்ட விரும்புகிறேன். என்ன பெயர் தெரியுமா? பிரேயிங் ஆஸ், ஜெபிக்கிற குதிரை. ஆனால் இங்கே இதுக்கு ரெட் ஆஸ், சிவப்பு குதிரை என்கின்ற பெயர். ஆனால் இது தேவனோடு பேசினபடினாலே இது பிரேயிங் ஆஸ், ஜெபிக்கிற குதிரையாக. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் ஜெயம் கொடுக்க ஆயத்தம். ஜெபிக்க நாம் ஆயத்தமா? கர்த்தர் கேட்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் கவனிப்போமானால், பிரதான சிஷ்யர்கள் 12 சிஷ்யர்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்த காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தீர்மானத்துக்கு வந்தால் தெரியுமா? அவர் சொன்னார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலேயும், முதல் வார்த்தை தான், ஜெபம் பண்ணுவதிலேயும், தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம். என்னென்ன காரியத்தை நாங்கள் செய்வோம்? ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? ஜெபம் பண்ணுவோம். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு? சீஃப் டிசைபிள்ஸ், பிரதான சிஷ்யர்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஜெபத்தை அவர்கள் எவ்வளவு முக்கியப்படுத்தினார் பாருங்கள். ஜெபித்தபடினால்தான் இந்த ரெட் ஆர்ஸ் ஜெயத்தை சுதந்திரித்தது. நாம் ஜெபிக்க வேண்டுமே. ஜெபிக்கிறோமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கு ஆச்சரியப்பட்டாராம். காட் அஸ்டானிஷ்ட். எதற்காக என்று சொன்னார், ஒரு மனுஷன் கூட அங்கே ஜெபிக்க இல்லை என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டதாக எழுதப்பட்டது. None, anyone for utter with the Lord.
ஒரு மனுஷன் கூட, ஒருவர் கூட ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு அங்கு இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் அங்கே ஆச்சரியப்பட்டாராம், வருத்தப்பட்டார் அங்கே எழுதப்படல, சோ ஹி வாஸ் அமேஸ்டு என்று எழுதப்பட்டது. ஆச்சரியப்பட்டார். என்னோடு பேசுவதற்கு ஆள் இல்லை. நாம கூட மணிக்கணக்காக நாம் பேசுகிறோம், எங்கெங்கோ பேசுகிறோம், யாரிடத்துல பேசுகிறோம். ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் பேசுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடத்தில் பேசுவதற்கு நமக்கு ஆர்வம் இருக்கிறதா, டிசைர் இருக்கிறதா பாருங்கள். ஆண்டவரிடத்தில் பேசுவதற்கு நமது நாவு, நமது வாய் முந்திக் கொள்கிறதா பாருங்கள். நமது இருதயத்திலே ஜெப ஆவி இருக்கிறதா, ஜெப சத்தம் நம்முடைய உதட்டில் இருக்கிறதா. கர்த்தர் கேட்கிறார். The voice of prayer brings victory. ஜெப சத்தம் வெற்றியை கொண்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் 37 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். ஆண்டவர் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்? நான் பெருக செய்யத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு பெருக்கம் வேண்டும் என்று நாம் விரும்பினால் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே அழகாய் சொல்லியிருக்கிறார். should be prayed for multiply. அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் ஜெபிக்கத்தான் வேண்டும். ஜெபம் அது ஆப்ஷன் கிடையாது, மாறாக ஜெபம் மஸ்ட், அது கட்டாயமானதாக இருக்கு. கர்த்தர் ஜெபத்தை ஒரு சாய்ஸாக நமக்கு வைக்கவில்லை, மாறாக ஜெபத்தை கர்த்தர் நமக்கு லைஃபாக வைத்திருக்கிறார், வாழ்வாக வைத்திருக்கிறார். ஜெபம் பிரீத்திங்க்கு அடையாளம், மூச்சுக்கு அடையாளமாக இருக்கிறது. நமக்கு வெற்றி வேண்டும், நன்மை வேண்டும், கிருபை வேண்டும், உயர்வு வேண்டும், சமாதானம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், விடுதலை வேண்டும். சகலமும் பாசிபிள். ஆல் ஆர் பாசிபிள் பை பிரேயர். ஜெபத்தினாலே எல்லாமே சுதந்திரிக்க முடியும். ஆகவே இந்த ரெட் ஹார்ஸ் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? ஜெபத்தை வெளிப்படுத்துகிறது. அதன் வழியாக வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் என வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சீன் அங்கே டிஸ்கிரைப் செய்யப்பட்டிருக்கிறது, விவரிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், ஆண்டவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். எங்கே அமர்ந்திருக்கிறார்? பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறார். எதிலே அமர்ந்திருக்கிறார்? த்ரோனா? அதான் இல்லை, ஒரு குதிரையின் மேலே அமர்ந்திருக்கிறார். அந்த குதிரைக்கு என்ன பெயர் என்று சொன்னால் ஒயிட் ஹார்ஸ், வெள்ளை குதிரையின் மேலே கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து அங்கே தேவநாய கர்த்தருடைய அவருடைய மகிமை அங்கே அழகாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பாடு அவருக்கு பின் செல்லக்கூடிய கூட்டம் அங்கே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தார் எல்லாம் அவருக்கு பின்பாக போகிறார்கள். எப்படி போகிறார்களா? எல்லாரும் வெண்மையான குதிரை மேலே ஏறி போகிறது அங்கே அடையாளம் காட்டப்பட்டது. இந்த சம்பவம் வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரம் 11லிருந்து 15 வரைக்குமாக அழகாக வர்ணிக்கப்பட்டது. வெண்மையான குதிரை மேலே ஏறி அவருக்கு பின்பாக செல்லக்கூடியவர்கள், அவரும் கூட வெள்ளை குதிரை மேலே அமர்ந்திருக்கிறார். இது எங்கே? வீட்டிலே, டுவெல்லிங் பிளேஸ் அப்படியா? இது எங்கே? வனாந்திரத்திலே, வில்டர்னஸ் அப்படியா? இது எங்கே? பேலஸ், அரண்மனை அப்படியா? இது எங்கே? ஏதோ வழியோரத்தில், வேஸ்ட் சைடு அப்படியா? இது எங்கே? ஒரு ஃபேர் ஆர் மார்க்கெட், சந்தை வெளியிலே அப்படியா? இது எங்கே? ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காடு, ஜங்கிள் அப்படியா? இல்லை, பரலோகத்திலே. இந்த காட்சி பரலோகத்தின் காட்சி.
ஹெவன்லி சீன். இது பரலோகத்திலே. அன்பார்ந்தவர்களே, இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பூமியில வசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we are called to live in earth. at the same time நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ரீச்சிங் பாயிண்ட் கொடுத்த டெஸ்டினேஷன், நமக்கு ஒரு முடிவின் எல்லை, the boundary of termination எதுவென்று சொன்னால் ஹெவன், பரலோகம். பரலோகம் பரலோகம். எவன் நமக்கு தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் ஹெவனுக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. 2 Corinthians 5:1 வாசிக்கிறோம், பரலோகத்தில் நமக்கு நித்திய வீடு இருக்கிறது. இட்டர்னல் ஹவுஸ் இன் ஹெவன் டு அஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்பார்ந்தவர்களே, இந்த குதிரை பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிறது. அதன் மேலே கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? எல்லா ஜெயத்தை கொடுக்கவும் முடிவிலே தலையான ஜெயமாகிய பரலோகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டுமா என்று சொன்னால், மத்தேயு 7:21 வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் பரலோகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? அங்கே பிரவேசித்து அங்கே வாழ முடியும். லிவிங்னஸ், அங்கே ஆளுகை செய்ய முடியும், அங்கே ரூலிங், அங்கே தேவனோடு கூட என்றென்றைக்குமாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த சுதந்திரத்தை அங்கே கொடுக்கிறார். பொசஷன், ஹெரிட்டேஜ், சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இந்த ஒயிட் ஆஸ் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சத்தியம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதானே பரலோகத்துக்குள்ளே இருக்க முடியும் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, we must do Lord's will willingly. நாம் ஆர்வமாக தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு கனத்தை மகிமை நான் செலுத்துகிறேன். யாக்கோபு புஸ்தகம் 4:13-15 வாசிக்கும் பொழுது அநேகர் பலவிதமான காரியங்கள் திட்டமிடுவார்கள். நாங்கள் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் இன்னொன்று காரியமெல்லாம் செய்வோம் என்று சொல்லி திட்டமிடுதல், பிளானிங், அதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. பிரயாணங்களை குறித்து, வியாபாரத்தை குறித்து, வளர்ச்சி திட்டங்களை குறித்து, பல்வேறு காரியங்களை குறித்தெல்லாம் அங்கே திட்டமிடுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிளானிங் நல்லது, ஆனால் அதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய பகுதியை கர்த்தர் அழகாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். என்ன அடையாளப்படுத்தியிருக்கிறாரு? நாளைக்கு என்பது உங்களுக்கு தெரியாதே. நாம் பிரசன்ட்டுக்குரியவர்கள். ஃபியூச்சர் எங்கே இருக்கிறது? கர்த்தர் கையில் இருக்கிறது. நாளைக்கு என்பது கர்த்தர் கையில் இருக்கிறது. ஃபியூச்சர் கர்த்தர் கையில் இருக்கிறது. ஆகவே ஃபியூச்சர் நமக்கு பிளஸ்ஸிங்காக, ஆசீர்வாதமாகவும் ஜெயமாகவும் இருக்க வேண்டுமானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு கூட இருந்தால் இன்னதை செய்ய வேண்டும், செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு சித்தமானால் என்கின்ற வார்த்தையோடு நாம் பிளானிங் அமைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சித்தத்தை முக்கியப்படுத்துகிறோமா? அருமையான கர்த்தருடைய சபையாரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச மக்களே, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் முக்கியப்படுத்துகிறோம். பாருங்கள், எல்லா நம்முடைய ஆசைகள், வாஞ்சைகள், யோசனைகள், திட்டங்கள், நம்முடைய அனுதின செயல்பாடுகள், நம்முடைய எதிர்கால திட்டங்கள், சகலவற்றையும், நம்முடைய வாழ்க்கையோட எல்லா பகுதியும், நம்முடைய இருப்புகள், நம்முடைய போக்குகள், நம்முடைய வரவுகள், அபிலாஷைகள், நோக்கங்கள் எல்லாமே
சகலவற்றை நாம் எங்கே கொண்டு வர வேண்டும் என்று தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். 135ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் கவனித்தோமானால் அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். He does whatever his will. அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். எதை செய்கிறார்? அவருடைய சித்தத்தை செய்கிறார். எங்கே செய்கிறார்? அங்கு அழகாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன் எர்த் and in heaven and in ocean or sea and in all depth places. அங்கே அழகாய் வர்ணிக்கப்பட்டிருப்பார். 135ஆம் வசனத்தில் வானத்திலேயும் பூமியிலேயும் சமுத்திரத்திலேயும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஆண்டவரை நாம் எங்கே ஆப்ரேட் செய்ய முடியும் என்று சொன்னால், அல்லது ஆண்டவர் எங்கே செயல்படுவராக நமக்கு தெரிவார் என்று சொன்னால், தேவ சித்தத்துக்குள்ளே நமது காரியம் நாம் கொண்டு வரும்போது அங்கே தேவனாய் கர்த்தர் to and fro and to என்பதை போல அங்கிங்குமாக கர்த்தர் உலாவதை நாம் பார்க்கலாம். அங்கே அவர் செயல்படக்கூடிய தேவனா. அவர் அங்கே டீஆக்டிவ் அல்ல, மாறாக ஆக்டிவாக அங்கே நாம் அவரை காண முடியும். அவர் அங்கே செயல்படக்கூடியவராக வருவார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, தேவ சித்தத்துக்கு சிறிதும் பெரிதுமான எல்லா காரியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த ஒயிட் டாஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அன்பார்ந்த திருச்சபை மக்களே, தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்ன? ஜெயம் கொடுக்க கர்த்தர் ஆயத்தம். God is standing to give victory to all. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். He is ready. ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். He wants to give conquest to every person. எந்த மனிதனுக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். நாம் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை வாக்கு செய்கிறார். ஆண்டவருடைய பிளட்ஜ் என்ன? ஜெயம். வாக்குறுதி என்ன? ஜெயம். ஆனால் ஜெயத்தை சுதந்திரிக்க நாம் யாராக இருக்க வேண்டும்? இந்த 4 குதிரையாக நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக ஃபயர் ஹார்ஸ். அது எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அக்கினி குதிரை. இரண்டாவதாக கிங்லி ஹார்ஸ், ராஜ குதிரை. அது எதை காட்டுகிறது? நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சிவப்பு குதிரை, ஜெபிக்கிற குதிரை, ரெட் ஹார்ஸ். அது எதை காட்டுகிறது? நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக ஒயிட் ஹார்ஸ், வெள்ளை குதிரை. இதற்கு மற்றொரு பெயர் என்ன? பரலோக குதிரை, ஹெவன்லி ஹார்ஸ். இது எவர்லாஸ்டிங் ஹார்ஸ், நித்தியமான குதிரை. இது எதை காட்டுகிறது? தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த 6ஆம் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே நாம் கர்த்தருக்குள்ளே ஜெயத்தை சுதந்திரிப்போம். மேலே மேலே நாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து நாம் முன்னேறுவோம். ஆண்டவர் நம்மை சபையாக, விசுவாச மக்களாக, கர்த்தருடைய ஊழியக்காரர் பல நிலைமையிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். சகல ஜெயத்தை நாம் சுதந்திரித்து ஆண்டவருக்குள்ளே நாம் பலத்த ஜாதிகளாக, பலத்த சாட்சிகளாக மாற கர்த்தர் நமக்கு சகல கிருபையும் அளவில்லாமல் கொடுப்பார். தேவன் தாமே திருவார்த்தை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டு, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோப்பா. லார்ட், வி பிரைஸ் யூ. உமக்கு கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேங்க்ஸ் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஒரு குதிரைக்கு சமானமாக ஒப்பிட்டு அவ்விதமாக நாங்கள் ஜெயத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எப்படி இல்லாமல் வேதாகமத்தில் குதிரைகள் அந்த நாட்களிலே தகப்பனே
வெவ்வேறு சம்பவங்களிலே அவைகள் அனுப்பப்பட்டு அல்லது காணப்பட்டு அவைகளை எங்களுக்கு ஆலோசனையாக திருஷ்டாந்தமாக நீர் எழுதி வைத்திருக்கிறீரே, அதன்படி நான் கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களுக்காக உனக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன உமது வார்த்தையின்படியாய் நீர் எங்களுக்கு போதிக்கிற தேவனாய், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய், எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு வழிகாட்டுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இதோ நாங்கள் தகப்பனே ஆண்டவரே அக்கினி குதிரையாக கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ராஜா ஏறக்கூடிய ராஜ குதிரையாக கிங்லி ஆஸ் தகப்பன் பரிசுத்தமாயிருக்க எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தகப்பனே 100% உம்முடைய பரிசுத்தம் நிறைந்து காணப்படும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசு மகாராஜாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் சிவப்பு குதிரையை நாங்கள் பார்த்தோமே, உமது வசனத்தில் நாங்கள் சந்தித்தோமே. ஆமேன். அந்த சிவப்பு குதிரை உம்மோடு பேசுவதிலே அதற்கு இருந்த பிரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா. அது என்ன கேட்டதோ அதை நீ கொடுத்தீர். நாங்கள் கூட ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே ஜெபத்தின் வழியாக சாதிக்கிறவர்களாக எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் ஆண்டவரே எல்லாவற்றையும் அசையக்கூடியதாக. ஏசப்பா நீங்க அவ்விதமாக ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் அற்பமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஜெபமோ அது டைனமிக், அது சக்தி வாய்ந்தாக ஆண்டவரே காணப்படுகிறதே. ஒவ்வொரு விசுவாச மக்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருடைய ஜெபங்கள் உடைய சமூகத்திலே அவ்விதமாக எண்ணப்படுகிறதே. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஜெபத்தில் எவ்வளவாய் முன்னேற வேண்டும் ஐயா. கிருபைதாரும் ஆண்டவரே, ஜெப ஆவினால் அளவில்லாமல் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, வெள்ளை குதிரையை நாங்கள் சிந்தித்தோமே, பரலோக குதிரையாக பார்த்தோமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவனுடைய சித்தத்தை தகப்பனே செய்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அழியாமை சுதந்திரிக்கிறவர்களாக, நித்தியத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, பரலோராயத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, உம்மோடு கூட வாழ்கிறவர்களாக, உம்மோடு கூட ஆள்கிறவர்களாக அந்த மேலான தகுதியை கொடுக்குறீங்களே, தலை சிறந்த ஜெயத்தை கொடுக்குறீங்களப்பா. தலை சிறந்த ஜெயமாகிய பரலோகத்தையே கொடுக்கும்போது மற்ற எல்லா ஜெயங்கள் எம்மாத்திரம். நாங்கள் உம்முடைய சித்தத்தை மனதார நிறைவாக செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் செய்வோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த எல்லா வார்த்தைக்கா நன்றி ஆண்டவர். உடைய வார்த்தை கேட்டு எல்லோருக்கும் எல்லா நன்மை உண்டாகட்டும். எல்லா குட்னஸ், எல்லா நன்மைகள் நிறைவாக வரட்டும். எல்லா வெற்றிகள், எல்லா ஜெயங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு மேலே நிறைவாக இறங்கட்டும் ஐயா. நீங்கள் அவ்விதமாக செய்வீங்க. நன்றி. ஜெயம் கொடுக்கிற தெய்வத்தை வாழ்த்துக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். விசேஷமாக தேசத்திலே முழு உலகத்திலே காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸ், அதனுடைய பாதிப்புகள் இதெல்லாம் அடியோடு கூட நீ டெஸ்ட்ராய் பண்ண, வேரோடு கூட ஆண்டவரே நீ கன்சியூம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்சித்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசம் ரட்சிக்கப்பட, முழு உலகம் ரட்சிக்கப்பட, சபைகள் திறக்கப்பட, ஆண்டவரே முன்பு போல எல்லா ஊழியங்கள் ஆண்டவரே கோடி கோடியாக ஆசீர்வதிக்கப்பட, எல்லா திருச்சபைகள் ஆண்டவரே நாமத்துக்கு மகிமையாய் பிரகாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபைதார். எங்கள் திருச்சபை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உமது நாமத்தை உயர்த்த மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ கொடுத்த எல்லா வார்த்தைக்காய் தேங்க்ஸ் அப்பா. தொடர்ந்து உடைய சித்தம் போல் நடத்த ஆசீர்வதி. மகிமையெல்லாம் தகப்பன் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் யாவரோடு கூட சதா கணைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.